வணக்கம் டீச்சர்ஸ், எல்லோரும் எக்ஸாம் படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் எத்தனை யூனிட் முடிச்சிருக்கீங்கன்றது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடங்கவே இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஜிடிஆர்வி 2026 அறிவிப்பு எப்பொழுது, நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும், காலி பண்ணிட தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடந்த காலங்களில் ஏற்கனவே நடந்த தேர்வு உங்களுக்கு தெரியும். எப்படி நடந்தது? 3192 பணியிடங்களுக்கு தேர்வு நடந்தது. அதில் 2766 பணியிடங்கள் நிரப்பினாங்க. இந்த ஆசிரியர்கள் 3 வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்யணும்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, கோரிக்கை வந்திருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க எல்லாருமே எங்களுக்கு பணியிட மாறுதல் வேணும், நாங்கள் ஒரே ஸ்கூலில் 3 வருஷம் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் 60% பேர் பெண்களாக இருக்காங்க. நாங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வெகு தொலைவில் மாவட்டத்தில் பணி செஞ்சு நிற்கிறோம். எனவே 3 வருஷம் கழித்து தான் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா மிகவும் இக்கட்டான சூழலை மாட்டிப்போம். எனவே தயவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் பணியிட மாறுதல் கேட்குறாங்க. எல்லா செய்தி பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. கண்டிப்பாக புதிய அரசாங்கம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஃபேவர் பண்ணும். 3190 2700 பேருமே அரசு பள்ளி ஆசிரியர்கள். அப்போ அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக அரசு பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்களும் குரல் கொடுக்கும். அப்போது இந்த வலுவான கோரிக்கையால் பணியிட மாறுதல் நடக்குது. இந்த பணியிட மாறுதலோட செய்தி என்ன வந்திருக்குன்னா, இந்த கல்வியாண்டில் கணிசமான அளவில் ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றுள்ளதால் அனைத்து மாவட்டங்களிலும் காலி பணியிடங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த காலி பணியிடங்களை நிரப்ப ஏதுவாக செப்டம்பரில் பணி செய்த ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு பள்ளியில் 3 வருடம், அதான் அவங்களுக்கு. அப்போ இந்த வருஷம் நிறைய ரிட்டைர்மெண்ட் இருக்கிறதுனால காலி பணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பணியிட மாறுதல் கேட்குறாங்க. சரி, பணியிட மாறுதல் கேட்கும்பொழுது என்ன நடக்கும்? வழக்கம் போல் ஜூன் மந்த்து பணியிட மாறுதலுக்கான அறிவிப்புகள் வரும். ஜூலை மந்த்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஆகஸ்ட் மந்த்து ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் எடுப்பாங்க. செப்டம்பர் மந்த்து எவ்வளோ வேக்கன்சி தேவைன்றது ஒரு எஸ்டிமேஷன் போடுவாங்க. இது ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை. நமக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, புதிய அரசாங்கம் என்பதனால ஜூன் மந்த்து அமைச்சரவை இறுதி செய்யப்படும். ஜூலை மந்த்து பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகள் வரும். ஆகஸ்ட் மந்த்து பட்ஜெட் இறுதி செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு நடக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாம் தெளிவாக ஒரே சீக்வன்ஸில் பேரலாக நடக்க போகுது. இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அறிவிப்பு, ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங், அதன் பிறகு காலி பணியிட எண்ணிக்கை, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ எடுப்பாங்க. இந்த பக்கமும் பட்ஜெட் நடக்க போகுது. ஸோ பட்ஜெட்டில் ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. ஏற்கனவே அறிவிப்புக்கிட்ட தேர்வு பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் எத்தனை பேர் எழுதுனாங்க? 40,000 பேர் எழுதுனாங்க. 41,000 பேர். போன தடவை 41,000 பேர் எழுதுனதில் அதில் ஒரு 2,000 பேர் தான் போயிருக்காங்க. அப்படின்னா 39,000 பேர் அப்படியே இருக்காங்க. ஸோ 39,000 நாங்கள் அப்படியே இருக்குது. இப்போ டெட்டு மதிப்பெண் குறைச்சதுனால, டெட்டு பாஸ் மதிப்பெண் குறைச்சதுனால 1,50,000 பேர் அதிகமாக இருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் இங்கிலீஷ் அதிகமாக காம்படிஷன் இருக்கும், மேத்ஸ் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஹிஸ்ட்ரி காம்படிஷன் அதிகமாக இருக்கும், தமிழ் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஈவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும். பாட்டனி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி இது 3 மட்டும் குறைவான காம்படிஷன் இருக்குது. மீதி எல்லாமே தேர்வர்கள் அதிகம். அது உங்களுக்கே தெரியும். இப்போ எப்படி சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மார்ச் மாதம் வரக்கூடிய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அக்டோபர் மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, இந்த ஜூலை மந்த்து நடக்க வேண்டிய எக்ஸாம் டிசம்பரில் நடக்கும். ஏன் சார் அக்டோபர் மந்த்து அப்படின்னா, இதுதாங்க செய்தி. நம்ம இந்த செய்தியிலேருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே தயாராக இருங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு கரெக்டாக மே மந்த் 20ஆம் தேதி கொடுக்குறேன். மே மந்த் 20னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 90 நாள் இருக்குது. 3 மாதம். இந்த 90 நாளில் கிட்டத்தட்ட எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிடுங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம். இப்போது இவங்க பணியிட மாறுதல் கேட்குறாங்க. ஏன்னா பணி மாறுதல் கலந்தாய்வு ஜூனில் நடத்தணுன்றாங்க. அப்போது மே 20 நமக்கு வந்துடுச்சு. ஜூனில் அறிவிப்பு வரும், ஜூலையில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடத்திடுவாங்க. ஆகஸ்ட் மந்த்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவாங்க, நியூ ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் அமைச்சரவை கூடும், பட்ஜெட் போடுவாங்க, பேரலாக பட்ஜெட் அலோவ் பண்ணுவாங்க. இங்கே காலி பணியிடம் அதிகமாக இருக்குது, இதை நிரப்ப சொல்லியும் கேட்பாங்க. இந்த மாதிரி காலி பணியிடம் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குது, இதில் எங்களுக்கு நிரப்பணும் கேட்பாங்க. ரெண்டுமே பேரலாக வரும்போது அந்த ஆகஸ்ட் எண்டில் பட்ஜெட் அலோவ் பண்ணும் போது செப்டம்பர் மந்த்து அறிவிப்புகள் வரும். எந்தெந்த துறைக்கு எவ்வளோ காலி பணியிடங்களை நிரப்பலாம், பள்ளிக்கல்வித்துறையில் எவ்வளோ நிரப்பலாம், சென்னை கார்ப்பரேஷன் எவ்வளோ நிரப்பலாம், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் எவ்வளோ நிரப்பலாம், ஐடிஎஸ் வேக்கன்சி எப்படி நிரப்பலாம்,
அப்புறம் கல்லர்கள் சீரமைப்பு பள்ளிகள் எப்படி எவ்வளோ வேக்கன்சி போடலாம், இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பிஆர் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தில் எதிர்பார்க்கலாம். தேர்வு வச்சு தான் நிரப்புவாங்க. தேர்வை தவிர மாற்று வழியே கிடையாது. இந்த நிகழ்கல்வியாண்டில், அதாவது 2023 கல்வியாண்டுக்கு முன்னாடி இந்த காலி பணியிடங்களுக்கு தேர்வு வச்சிட்டாங்க. 2024 ஒரு பிடிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு 2024ஆம் ஆண்டு காலி பணியிடம், 2025ஆம் ஆண்டிற்கான காலி பணியிடம், இது 2026க்கான காலி பணியிடம். கிட்டத்தட்ட எத்தனை 3 கல்வியாண்டுகள். தேர்வு நடந்து முடிஞ்சு 2023. அப்போது 2023 எண்டில் ஒரு கலெக்ஷன் முடிஞ்சனால தான் தேர்வு வச்சாங்க. இப்போ நமக்கு 2024, 25 2 வருஷத்துக்கான காலி பணியிட எண்ணிக்கை அந்த ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிட்டுக்கு அப்புறம் இப்போது தேர்வாயிருக்கிற டெட்டு தேர்வர்களுக்கும் ஏற்கனவே குவாலிஃபை ஆகாதவங்க, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மிஸ் பண்ணவங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்க, உங்களுக்கெல்லாம் இந்த தேர்வு ஒரு வாய்ப்பு. சீக்வன்ஸாக திரும்ப சொல்லிடுறேன். கடந்த நியமன தேர்வில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனவங்க, குவாலிஃபை மார்க்கே எடுக்காதவங்க, அப்ளை பண்ண முடியாதவங்க, அப்புறம் இப்போது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்க, டெட்டு மார்க் குறைச்சதுனால பாஸ் ஆனவங்க, உங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. இது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தேர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட்டுக்குள்ளே தயாராகிடுங்க. உங்கள் பணி நியமனம் உங்களுடைய செயல்பாட்டில் இருக்குது, உங்கள் வேகத்தில் இருக்குது.